எட்டணுங்கிறது எல்லாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். எட்டுமாங்கிறது ஒரு கேள்வி, அது பெருங்கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி பல வினாக்கள் அப்படியே விட இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி கொடுந்துயரம் நிகழும், அதை எதிர்த்து நம்ம போராடுவோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை விட்டுட்டு நம்ம அங்கே நகருவோம், இதை மறைச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்குது. அது கள்ளச்சாலை சாவாக இருந்தாலும் சரி, தங்கை ஸ்ரீமதியுடைய கொலையாக இருந்தாலும், அவருடைய சாவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே கடத்தி விடப்படுது. பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் தங்கச்சிகள் அந்த துயரம் வரும்போது ஸ்டெர்லைட்டு எதாக இருந்தாலும் அப்படி சின்ன கொஞ்சம் அந்த நேரம் அப்புறம் கடத்தி வேற ஒரு பிரச்சனைக்கு திருப்பி விட்டுருவாங்க. இப்போ இது மத்தியிலிருந்து விசாரணை குழு வருதுன்னாங்க. அது என்ன விசாரிச்சிருக்க என்ன நகரும் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அது வந்தவங்க தங்கச்சி பாதிக்கப்பட்ட தங்கச்சியுடைய வாக்குமூலத்தை அதை முதல் தகவல் அறிக்கையாக எழுதி வெளியிட்டுட்டாங்க. திருப்பி இவங்களே உங்களுக்கு தெரியும், அது வலைத்தளம் இந்த இணையதளம் பழுதாயிடுச்சு, ஏதோ ஒரு காரணம் சார். அவருடைய குற்றவாளியினுடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலம் என்ன, அவர் எதுக்காக இப்படி பண்ணாரு, இது மாதிரி எவ்வளோ பண்ணிட்டு என்ன, அவர் பின்புலம் எந்த தகவலுமே இதுவரை வெளியில் வரலையே. அது இப்போ இது முக்கியமாக பேசிட்டுக்கிறல்ல. அப்போ அது மாதிரி அவங்க வந்தவங்களாவது விசாரிச்சா அந்த குற்றவாளி இது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காரு, அவர் கேட்டால் தானே அந்த சார் யாருன்னு தெரியும். அப்புறம் இன்னும் நீங்கள் அவர் விசாரிக்கவே இல்லையா, அதானே. அப்போ அதனால தான் இது ஒரு அப்படியே நீட்டிட்டு போகும்போது அது என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையாக யார் அந்த சார் எல்லாம் கேள்வியாக பேசுகிற மாதிரி ஆயிடும். அதில் இருக்கிற வலியும் வேதனையை மறந்துட்டு அது கடந்து போகிற மாதிரி இருக்குது.